நண்பர்களே, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. இந்த பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இதிலிருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம காமிக்க போகிற இடம் அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப மெயினான பஸ் ஸ்டாண்டு இது. தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் கிழக்க வந்தீங்கன்னா திருநெல்வேலி ரோட்டில் இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருதுங்க. இதிலிருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் நம்ம பார்க்க போகிற இடத்துக்கு ரொம்ப மெயினான ஏரியா தான். இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாருக்கு உபயோகப்பட நினைக்கிறீங்களோ நண்பர்களிடத்தில் பகிர்ந்துக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம சொன்ன பிளாட் இந்த பிளாட்டு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்ட் கார்னர் ஃப்ளாட்டு. வடக்கும் கிழக்கும் பார்த்த ஒரு கார்னர் ஃப்ளாட்டாக இருக்குது. இது 10 சென்ட். சென்ட்டுக்கு வெறும் 1.5 லட்சம் கேட்குறாங்க. 2 பிளாட்டாக பிரித்து பதிவு பண்ணிக்கலாம். 5 சென்ட்டாக பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த தெருவில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, 5 சென்ட் ஃப்ளாட்டு. அது சென்ட்டுக்கு 1.5 லட்சம் தான் கேட்குறாங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம நிற்கிறது பாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நின்றுட்டுருக்கிறோம். இந்த லேஅவுட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் பெருசாக வீடுகள் வரல. என்ட்ரன்ஸில் 2 வீடு இருக்குது. அதுக்கு இந்த நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் குலசேகரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, பெரிய ஊர். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகள் கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்த இடங்களில் வீடுகள் இருக்குது. இடைப்பட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெருசாக வீடுகள் ஒன்றும் இல்லை. இது போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். வீடுகள்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக விலை அதிகமாக கூடும். இந்த இடம் நம்ம நிற்கிறதுக்கான வழிபாதை வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி வழிபாதை. இதில் வந்து ஒரு கண்டெய்னர் லாரியை வந்து திரும்பிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான வழிபாதை இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிச்சிங்கன்னா பெரிய மார்க்கெட் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அவுட்டரில் ஒரு குடோன் போடணும், ஒரு லாரி வந்து போய் திரும்புகிற அளவுக்கு ஒரு குடோன் போடணும், அதுக்கான இடமா வேணுனாலும் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. பக்கத்தில் உங்களுக்கு இபி லைன்லாம் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். குடோன் போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். அப்ரூவ்டு ஃப்ளாட்டு. இன்வெஸ்ட் பண்ணுறது தயங்காதீங்க.